Hello friends, welcome to How to Do channel. Sunday, what to do யோசிச்சிங்களா? வேண்டாம் how to do யோசிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகே, அந்த how to do என்னன்னா புரட்டாசி மாசம் என்ன பண்றது சண்டே ரொம்ப சட்டிலா இருக்கும். நோ எப்பவும் போல ஸ்பைசியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்பொலி ஸ்பைசி டிஷ் சொல்ல போறேன். ஓகே, பண்ணுவோமா? ஈஸி ப்ரிப்பரேஷன் தான், வாங்க பண்ணலாம். பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அரை கப் கார்ன்ஃப்ளவர் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி புகழே தான். அப்புறம் அரை கப் மைதா. இது 200 கிராம் பன்னீருக்கு தேவையான அளவு. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி விட்டுடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி அதிகமாகிடும் உங்களுக்கு. அப்புறம் பன்னீரில் மாவு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் பேட்டர் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டர் பண்ணிட்டாங்க பாருங்கள். நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜூனியர். பாருங்கள், பன்னீரை இது கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கடாயை வச்சு அதில் தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். இதை முதல்ல பொரிச்சு எடுக்கணும். நம்ம எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீரை அதை வச்சுருங்க, சைடில் வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னு தனித்தனியாக நீங்கள் பன்னீரை கையில் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துருங்க எல்லாத்தையுமே. நீங்கள் இது பன்னீர் இல்லை காளான் கூட பண்ணிக்கலாம், பேபி கார்னில் கூட இது நீங்கள் பண்ணிக்கலாம். சில்லி பன்னீர் மாதிரி சில்லி காளான் இல்லைன்னா சில்லி கார்ன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டால் பெப்பர் கார்ன் ஆகிடும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டோம்னா குக்கிங்கில் பெஸ்ட் ஆகிடலாம். வேறு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களும் நம்ம நல்லா குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவாங்க. ஓ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டோமா நம்ம எடுத்து வச்சுருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க இருக்கும், சாப்பிட்டுக்கலாம் அப்படியே. பட் இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இதை நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாட்டை பண்ணிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே 2 காஞ்ச மிளகா ப்ளஸ் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாவையும் தாளிச்சிக்கலாம். நல்லா சில்லுன்னு மழை பெய்கிற டைமில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவுமே வழக்கமாக நம்ம பக்கோடா பஜ்ஜி எல்லாம் செய்கிறோம் இல்லையா, இப்போது இந்த மாதிரி பன்னீர் செஞ்சிங்கன்னா சில்ட்ரனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக டிவியில் பார்க்குற மாதிரி ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சோடனே ஒனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். சாட்டை பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னே ஒரு 7-8 பல்லு பூண்டை உரித்து சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சியும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை தூக்கலாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்மாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மஞ்சூரியன் டேஸ்ட் மாதிரி வரும். பட் நம்ம சாஸை ஆட் பண்ணல. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது இஞ்சி போட்டுக்கலாம். இந்த குக்கிங்ஸ் எல்லாம் நான் எங்களோட கார்டன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நான் இதெல்லாம் பண்ணுறேன். எப்போ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களா குக் பண்ணுறீங்களா, எங்களெல்லாம் உங்கள் ஃப்ளேவரே கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸால் நீங்கள் குக் பண்ணி உங்களோட ஃப்ளேவர்ஸால் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் உப்பு ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோஸ் 2 அரிஞ்சிக்கலாம். அதை எடுத்து திரும்ப இது கூட போட்டு சாட்டே பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதில் சில்லிக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு கலர் அழகாக கொடுக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. நீங்கள் 1 டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா 1 டீஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கறனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் பாருங்கள் நல்லா வருது இல்லைங்களா? ஆனால் காரம் அவ்வளோ இருக்காது. இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸையும் தாராளமாக தூவி விட்டு சௌட்டே பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரை, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் அதில் கிளறிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஹாட் டீயோட இது சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஆனியன் லீக்ஸை வந்து இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். அதே மாதிரி தான் கொத்தமல்லி தழையும் நல்ல பொடியாக நறுக்கி தூவி விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் கொஞ்சமாக வேணும்னா லெமனை ஒரு 3-4 ட்ராப்ஸை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கான டிப்ஸ் என்ன தெரியுங்களா? நம்ம இப்போ கோவிட் டைமில் அடிக்கடி சுடுதண்ணி குடிச்சுக்கிறோம். உடம்பு குறையிறதுக்காக சுடுதண்ணி குடிச்சுக்கிறோம். அந்த தண்ணி கொஞ்சம் எப்பவுமே சூடாக லாங் டைமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்ம சப்போஸ் அந்த தண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் சூடு அப்படியே இருக்கும்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். உங்களுக்கும் வந்து ரொம்ப உப்பு போட வேண்டாம், கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும், தொண்டைக்கும் நல்லது தான். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணுங்களேன். இப்போ சில்லி பன்னீர் வெரி வெரி ஈஸி ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லையா? ஸ்பைசியாகவும் இருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லா மவுத் வாட்டரிங்கா இருக்கு இல்லையா? உங்களுக்கும் தரேன், சாப்பிடுங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எக்ஸாக்டா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இட்ஸ் அன் ஆல்டர்னேட் தான். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் நான்வெஜ் கேட்டாங்கன்னா இது கொடுங்க ஆல்டர்னேட்டா. இட்ஸ் வெரி வெரி ப்ரோட்டீன் ஃபுல் ஃபுட் இது. அதனால நீங்க தாராளமா சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, குட் டேஸ்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வாட் டு டூ அப்படின்னு இல்லாம ஹவு டு டூ சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த ஹவு டு டூவை நீங்க ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதுல என்ன அடிஷன் டெலிஷன்ஸ்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வெல்கம் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.